ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லை ஆல்ரெடி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நான் இப்போ சொல்ல போற லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்லனா, இதே தான் நாங்கள் நிக்நேம் இன்ஃபோடெக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதுல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லென்த்தாக போகும். ஃபர்ஸ்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்க இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்டா பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம எந்த மாதிரிலாம் எடுக்கலாம், எந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டா இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ல மணி எப்படி ரன் ஆகுது, எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோர்த்தா ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸா மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்டை மட்டும் செல் பண்றது இல்லாமல் உங்க பிராண்டை எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் கம்பல்சரி இந்த 4 டாபிக் இருக்கும். ஸோ இந்த 4 டாபிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளியரா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 90% ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யோசிக்கிறது ஆட்ஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் ரன் பண்ணுவோம். ஆனால் ஆட்ஸ் ரன் பண்ணுறதால நமக்கு எந்த சேல்ஸுமே நடக்காது. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இதுதான். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுனால உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை ஆப்புக்கோ இல்லை நீங்கள் எங்கே ப்ராடக்ட்டை வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்ஸ் நல்லா இருக்கும், எல்லாரும் பார்க்குற மாதிரி, எல்லாரும் அதை கிளிக் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஆடு போடுவோம், வருவாங்க, பட் பை பண்ண மாட்டாங்க. தேர்டா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கான ப்ரைஸிங் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாதனால பார்ப்பாங்க, விசிட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பை பண்ண மாட்டாங்க. இதுக்கான ரீசன் உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸடான ப்ரைஸோ ஆர் நீங்கள் அதுக்கு ஏற்ற ஒரு ப்ரைஸை செட் பண்ணாது தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு பிராண்டாக நமக்குன்னு ஒன்று செப்பரேட்டாக வச்சு தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டோ ஆப்போ கிரியேட் பண்ணலாம், இருந்தாலும் அதை ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் அப்படின்ற டாபிக் உள்ள போனால், சொல்யூஷன் இப்போ நம்ம போன டாபிக்ல பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் இந்த சொல்யூஷன்ல நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோமானா கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா அதை சார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலில் நம்மளோட இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணாமல், உங்களோட ப்ராடக்ட்டுக்கு டிசைன் இல்லாமல் ஆடை ரன் பண்ணாதீங்க. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் ஆட் ரன் பண்ணினா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இஷ்யூ இருக்கும், சேல்ஸே நடக்காது. ஸோ ஆடை எப்போ ரன் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தரலையா, நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஆடை ப்ராப்பராக டைமிங்கில் கரெக்டாக ரன் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்டில் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நிறைய இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸில் செல் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வருவாங்க, பை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போடாமல் உங்களுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணலையா, எங்கே உங்களுக்காக செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் தராங்களோ அந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்துல செல் பண்ண போனாங்க. பிராண்ட் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான பெஸ்ட் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நிக்நேம் ஷாப்பிங் போர்ட்டல். அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டுருங்க, அது போய் பாருங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா நிக்நேமே பார்த்தீங்கன்னா அதில் தான் செல் பண்ண போகிறோம். அதுக்கான எல்லா டீட்டெயிலும் நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. சரி, கண்டினியூ பண்ணுவோம். செகண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை ஷோ பண்ணுற பேஜோட ஃபார்முலா, எந்த மாதிரியான ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு செல் பண்ணணும், எப்படி ஷோ பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராடக்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த மாதிரியான ப்ராடக்ட் தேர்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை ஆன்லைனில் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுற பேஜ். ஸோ அந்த பேஜை எங்கே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார ஆரம்பிங்க. அதுக்கான வெப்சைட் ரெடி பண்ணுறதோ இல்லை நீங்கள் செல் பண்ணுற போர்ட்டல் அதுக்கான டீட்டெயில்ஸ் தரதோ இது எல்லாமே இருக்கலாம். ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ப்ரைஸிங்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். அது எவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் வச்சுருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ப்ரைஸ் மெயினாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பை பண்ணதுக்கு அப்புறம் தான் குவாலிட்டி இருக்கா, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ப்ரைஸிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்குவாங்க. தேர்ட் டாபிக் மணி. ஸோ நம்ம எல்லாருமே எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம ரன் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு தான். ஸோ இந்த காஸ்ட்டில் எப்படி ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணால் மார்க்கெட்டிங் நடக்கும், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மணின்ற டாப்பிக்கில் இது எல்லாமே வரும். ஸோ இதில் இ-காமர்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பேக்கேஜிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி எவ்வளோ மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பேக்கேஜிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ப்ராடக்ட் மேக்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இனி புதுசாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஓகே இதில் எல்லாத்துலேயுமே மணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் இருக்கும். ப்ராஃபிட் அட்லீஸ்ட் நீங்கள் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 lakh ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தேன் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் நீங்கள் இனிஷியலாக எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே போயிடும் ஸ்டேஜ் ஆக. ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி, எதுக்காக, எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. தெரிலனா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கு அடுத்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண பாருங்க.
செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணுறது. எஸ், நீங்கள் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நெக்ஸ்ட் ப்ரைசிங் செட் பண்ணுறதா. இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ப்ரைசிங்கில் ப்ராஃபிட் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கும். எஸ், நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ணுறதுலேருந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு வர ப்ராஃபிட், அவங்க செல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர ப்ராஃபிட், அதுலேருந்து நீங்கள் சேலரி கொடுக்குற ப்ராஃபிட், இது எல்லாத்தையும் போயிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிளான் வச்சுக்கோங்க. ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக ப்ரைஸிங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட பிராண்டையும் உங்களோட ப்ராடக்டையும் விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, சீப் ப்ரைஸிங் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கு இல்லை நல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ பார்த்து ப்ரைஸிங் செட் பண்ணுங்க. ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் காஸ்ட். இதுதான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறைய இந்த மாதிரி ஆன்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க வைக்கிற மிஸ்டேக். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்மளோட ஒரிஜினல் ப்ரைஸிங் நம்ம செல் பண்ணுறதுக்கு 200 இருக்கும். ஆனால் ஹிடன் காஸ்ட்டு தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட கொடுக்குற இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ணுற தேர்ட் பார்ட்டிஸ்னா நான் சொல்லி இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ்ல நீங்கள் நிறைய இடத்துல செல் பண்ணுங்க. அவங்க கிட்ட நீங்கள் கொடுக்குற சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். 200 ப்ராடக்ட் வந்து நீங்கள் 500 கிட்ட தான் 200 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு ஹிடன் சார்ஜஸ் நிறைய இருக்கும். அதனால உங்களோட குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் பை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஹிடன் காஸ்ட்டை நீங்கள் எங்கே கம்மி பண்ண முடியுமோ அந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் மார்ஜினை செட் பண்ணி அதுக்கான ப்ரைஸிங்கை செட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸும் பிராண்டும் ட்ரஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான பெஸ்ட் பிளேஸ் தான் நிக்நேம் ஷாப்பிங் போர்ட்டல். அதை விசிட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் செல் பண்ணுறது செல் பண்ணாமல் இருக்குது உங்களோட விஷ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே இன்க்ளூடிங் நிக்நேம் ஷாப்பிங் போர்ட்டலோட சேர்த்து தான் சொல்கிறேன், எப்போவுமே மார்க்கெட் பிளேஸை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி இருக்காதீங்க. ஆர்கானிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் லாங் டைமாகவும் ரன் பண்ண முடியும். எப்போவுமே மார்க்கெட் பிளேஸில் எல்லா டைமே சேல்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, எல்லா மார்க்கெட் பிளேஸும் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், ஹிடன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மார்க்கெட் பிளேஸை க்ளோஸ் பண்ணி கூட போகலாம். அதனால ஆர்கானிக் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ரன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஸ்டேபிளாக லாங் டைமில் எத்தனை பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டாபிக், ஃபோர்த் டாபிக், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டாக எப்படி நம்ம வரது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் மெயின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பிராண்டும் ட்ரஸ்ட்டும் தான் உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும். அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிராண்டாக எப்படி நீங்கள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் பை பண்ணுறது பிராண்டை தான். பிராண்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இ-காமர்ஸாக ரன் பண்ணுறவங்களுக்கு பிராண்டுன்றது நம்ம மெயினாக எங்கே ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஷோ பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரன் பண்ணுறவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அந்த பேக்கேஜிங்கில் தான் உங்களோட பிராண்ட் எல்லாமே மோஸ்ட்லி 80% வந்து தெரியும். ஸோ பேக்கேஜிங்கை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அதுக்கான பேக்கேஜிங்கை ரெடி பண்ணுங்க. அதில் தான் உங்களோட 80% பிஸ்னஸும் பிராண்டும் ட்ரஸ்ட்டுமே அடங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே முன்னாடி காலத்துலாம் சீப்பாக எங்கே கிடைச்சாலும் எதுவுமே பார்க்காம அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது நான் கரெக்டாக இல்லைன்னு சொல்ல வரல. பட் நான் இப்போ சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நானாகவே இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரீமியமாக இருக்கா, ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கணும், ப்ரீமியமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டீடைலிங் கொடுக்குறீங்க உங்கள் ப்ராடக்ட்டில், நீங்கள் எந்த அளவுக்கு டீடைலிங் கொடுங்க. ப்ரீமியம் மீன்ஸ் நான் டிசைன் மட்டும் சொல்லலை, நீங்கள் கொடுக்குற டீடைலிங். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் எந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணுறேன், ஸோ இது வந்து இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, இது எத்தனை நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி டீடைலிங் கொடுக்குறீங்களோ அந்த டீடைலிங்கை தான் உங்களுக்கு ட்ரஸ்ட்டாகவும் உங்களோட பிராண்டாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறப்போ நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், டிசைன் என்ன தான் அட்ராக்ட் பண்ணாலும் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதில் இருக்க டீடைல்ஸ் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ டீடைலிங் இம்பார்ட்டன்ட். தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற ஸ்டோரிஸ், நீங்கள் எதை வச்சு மேக் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போகிறீங்க, அதில் எப்படி அந்த ஃபீலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்லையுமே அந்த ஃபீல் இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் லேப்டாப் வச்சிருக்கேன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும், இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச ரெஃபர் பண்ணுவேன், அந்த மாதிரி வீடியோ எடுத்து கூட போடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டில் நீங்கள் கொடுக்குற ஃபீலும் நீங்கள் கொடுக்குற அந்த குவாலிட்டியும் தான் மேட்டர். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை ஸ்க்ராட்ச்லேருந்து பிராண்டாகவும் ட்ரஸ்டபிளாகவும் குவாலிட்டியான ப்ராடக்டாகவும் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தரணும்னு நினச்சிங்கன்னா, நிக்நேம் ஷாப்பிங் போர்ட்டல் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்டோராக ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்காது, கம்பல்சரி சொல்கிறேன். நீங்கள் அதில் ஒரு பிராண்டாக தெரிவிங்க. அதுக்கான எல்லா வீடியோவும் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பிராண்டும் ட்ரஸ்ட்டும் கம்பல்சரி கிரியேட் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கான ஓன் வெப்சைட், ஓன் ஆப், அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானுமே அதில் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறேன், எப்படி இந்த ப்ராடக்ட் நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கனெக்ட்லேயே இருங்க, பார்க்கலாம்.